ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய பட்டு சாரியில் பாவாடை சட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 10லேருந்து 12 வயசு பிள்ளைகளுக்குள்ள அளவில் தான் நான் இன்றைக்கி கட் பண்ணி தைக்க போகிறேன். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாவாடையோட முழு உயரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாவாடையில் நான் பெல்ட்லேருந்தே நான் வந்து உயரம் எடுத்துக்கிறேன். முழு உயரம் வந்து 30 இன்ச் வந்து உயரம் இருக்குது. இதில் வந்து டக் பிடிக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கிறோம். இதை இல்லாமல் பட்டிக்கு தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அகலம் வந்து பார்க்கலாம். இந்த பாவாடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு அது 3 மீட்ரு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்ல சுற்றளவு வந்து நீட்டாக இருக்கும். இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சு 12 இன்ச் வந்து நான் இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கிறேன். இப்போது சாரியை விரித்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து 2 கலராக இருக்கிறதுனால நான் இந்த முந்தி பக்கம் அந்த ப்ளவுஸ் அட்டாச்சாக இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். டிசைன் இருக்க பக்கத்தை வந்து நம்ம முன்பக்கமாக வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த முந்தி பக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 3 மீட்ரு நான் வந்து சுற்றளவுக்காக எடுக்கிறேன். இன்ச் டேப்பு பார்த்திங்கன்னா 1.5 மீட்ரு இருக்கும். அதை அப்படியே நம்ம வந்து துணியில் ஒரு பக்கமாக வச்சு பார்த்து அதுக்கப்புறம் துணியை வந்து டபுளாக மடிச்சுக்கிறோம். ஃபுல் அளவும் எடுத்துக்கிட்டு 3 மீட்ரு நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியான முறையில் எந்த அளவுக்கு மடித்து போட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து முழு உயரம் வந்து நான் டக் பிடிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு இறக்கத்துக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ அதை வந்து ஸ்கேலில் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இடுப்பு சுற்றளவை பார்த்து பட்டி வந்து கட் பண்ணணும். இப்போ இதில் எலாஸ்டிக் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே நம்ம இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தோன்னா நமக்கு அளவு தெரியாது. இந்த பிள்ளையோட அளவு வந்து 12 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. அதை சுற்றளவு பார்த்திங்கன்னா 24 இன்ச் வந்து நமக்கு தேவை. ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, பட்டியோட 2 பக்கத்தையும் அந்த பிசுரை மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ இதுதான் இடுப்போட சுற்றளவு. இந்த பாவாடை துணியை 3 மீட்டருக்கு இருக்கிறத வந்து அப்படியே சுருக்கி நம்ம இந்த பெல்ட் அளவுக்கு கொண்டு வரணும். அடுத்து வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இதை பட்டிக்கு கொடுக்கறதுக்காக. இது கொடுத்தோன்னு சொன்னால் பட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். தைக்கிறதுக்கும் அழகாக நீட்டாக வரும். அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். பெல்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து தைக்கணும். அந்த இடுப்பு சுற்றளவுக்கு நான் வந்து 12 இன்ச்சு 24 இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பேப்பர் கேன்வாஸு. இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது 2 பக்க ஓரத்தையும் நம்ம வந்து 2 மடிப்பு மடித்து, ஒரு மடிப்பை உள்ளே மடித்து இன்னொரு மடிப்பு ஓரத்தில் வந்து ஃபுல்லாக தையல் போட்டுறணும். இந்த மாதிரி துணிகளில் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த வந்து தையல் போடுறோம். எப்போவுமே பட்டு துணிகளுக்கு வந்து இந்த மாதிரி தைச்சிருங்க. அந்த நூல் வந்து வந்துகிட்டே இருக்கும். 2 ஓரத்துகளையும் இந்த மாதிரி தைச்சிடணும். தைச்சதுக்கப்புறம் தான் ஃப்ளீட் பிடிக்கணும். இப்போது இன்னொரு ஓரத்தையும் அதே போல் தைச்சிடலாம். இப்போ 2 ஓரங்களையும் நம்ம தைச்சிட்டோம். அடுத்து வந்து டக்கு வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கணும். டக் பிடிக்கிறதுக்காக ரொம்ப துணியெல்லாம் நம்ம விட தேவையில்லைங்க. பிள்ளைங்க ஒரு 2 இன்ச்சு வளர்ந்தாலே போதும். அந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து தூக்கி போட்டுருவோம். ஒரு 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ரொம்ப அளவில் ரொம்ப பெரிய நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப பெருசாக விட்டுருப்பாங்க. டக்கு உள்ளே வந்து அவ்வளோலாம் தேவையில்லை.
பாருங்கள் கரெக்டாக 2 இன்ச்சு, மொத்தம் 4 இன்ச்சு நமக்கு தேவை. 2 இன்ச்சு வந்து ஒரு மடிப்போட பக்கம் வந்து 2 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி இன்ச் டேப்பில் வந்து வச்சு பார்த்து கரெக்டாக அந்த பார்டர் இருக்கிறதுனால அந்த அளவுலேயே வந்து தைச்சிட்டு வரோம். பார்டருக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா பெருசாக இருக்கிற மாதிரி டக் வந்து பிடிச்சிடக்கூடாது. இப்போது ஃபுல்லாக நம்ம வந்து டக் வந்து பிடிச்சிட்டோம். நல்லா இழுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் தெரியவே இல்லை டக் பிடிச்சது. இப்போ அடுத்து வந்து ஃபுல்லாக ஃப்ளீட் பிடிக்கணும். கரெக்டாக ஒரு 1.25 இன்ச் வந்து உள்ளே போகிற மாதிரி, ஏன்னா 3 மீட்ரு துணி இருக்கிறதுனால 1.25 இன்ச் வந்து ஒரு மடிப்போடு சேர்த்தே உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம தைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு நாச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பிடிக்கும்போது ஒரு பக்கத்தோட அளவு வந்து நமக்கு 12 இன்ச்சு தேவை. அந்த மாதிரி நீங்கள் நாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டையாக ஒரு நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஃப்ளீட் பிடிக்க உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒரு பக்கத்தோட அளவு வந்து நம்ம தைச்சாச்சு. இன்னொரு பக்கத்தோட அளவு வந்து நம்ம தைச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக 24 இன்ச் வந்து நமக்கு தேவை. ஃபுல்லாக வச்சு பார்த்து நம்ம வந்து கரெக்டாக அதை பிடிச்சிட்டோம். இந்த ஃப்ளீட் பிடிக்கும்போது பெரிய தையலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தப்பாக இருந்தாலும் அல்லது சுற்றளவில் வந்து கூட குறைச்சி வந்தாலும் உங்களுக்கு வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பெரிய தையலில் வச்சு நீங்கள் ஃப்ளீட் பிடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பட்டி வந்து நம்ம மொத்தம் 3-4 தையல் நம்ம பட்டியை ஜாயின் பண்ணி போட்டுருவோம். ஸோ அதனால் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ வந்து கேன்வாஸை வச்சு இந்த பட்டியில் வந்து அப்படியே வந்து மேலே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். 2 பக்க ஓரத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி பிசுரை வந்து மடித்து விட்டுடலாம். இப்போது பட்டி வந்து நம்ம தைச்சாச்சு. இப்போது நம்ம ஃப்ளீட் பிடிச்சதை வந்து கரெக்டாக இதில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து உள்பக்கம், அதாவது பாவாடையோட உள்பக்கமாக தான் நான் வைக்கிறேன். பட்டி வந்து கீழே நல்ல பக்கம் இருக்குது. கரெக்டாக 2 பக்கமும் நம்ம ஓரத்தில் மடித்து தைச்சிருக்கோம். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்லை. அப்படியே வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிச்சு தையல் போட்டுட்டு அந்த ஏற்கனவே ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம்ல, அது ஒரு நூல் கீழே வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். கரெக்டாக ஒவ்வொரு மடிப்பையும் எடுத்து விடணும். ஏன்னா உள்ளே வந்து மடிஞ்சிட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக அந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கத்தை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து அந்த பிசுரை வந்து மடித்து விட்டு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து இன்னொரு பக்கத்தை ஜாயின் பண்ணணும். பாருங்கள் ஏற்கனவே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே ஒரு நூல் கீழே தான் இதை வந்து வைக்கணும். வச்சு நல்லா முடிச்சு தையல் போட்டுட்டு, இது வந்து தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டு இதையும் வந்து கவனமாக தைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டி ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டியோட மேல் பக்கம், அதாவது அப்படியே ஃபுல்லாக வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். இது வந்து நல்லா அந்த பேப்பர் கேன்வாஸோட நல்லா ஜாயிண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கும், பெல்ட் மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி தையல் போடுறோம். இப்போ அடுத்து வந்து ஏற்கனவே பட்டி ஜாயின் பண்ணதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் வந்து கண்டிப்பாக போட்டுடலாம். இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் பிரியாமல் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு கீழே வந்து இந்த பட்டிகளை வந்து ஒரு சேர அப்படியே வந்து தையல் போடுறோம். இது வந்து பெல்ட்டுக்கு அந்த பட்டிக்கு கீழே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இடுப்பில் பிள்ளைங்க போட்டிருக்கும்போது
நல்லா அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து விட்டு கரெக்டாக அந்த 4.5 இன்ச் ஒரே அளவாக ஈவனாக தையல் போடணும். அளவு வச்சு வச்சு பார்த்து கரெக்டாக தையல் போடணும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்கும் பிள்ளைங்க போட்டிருக்கும்போது. இப்போ இன்னொரு தையலும் பக்கத்துலேயே போட்டுடலாம். இது வந்து இந்த சைடு போடக்கூடாது, ஃப்ளீட்டோட பேக் சைடு போடக்கூடாது, அது உள் சைடே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்து பெல்ட் வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணி அதுக்கு கீழே 2 தையல் போட்டாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது அந்த அளவுகள்லாம். அடுத்து வந்து ஹூக் மாட்டுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சு நம்ம அந்த பெல்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து இவ்வளோ தான் அளவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது அந்த ஹூக் வந்து எவ்வளோ தூரம் நம்ம மாட்ட போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். 2ஆக மடித்து அந்த ஓரத்தில் வந்து சின்னதாக ஒரு தையல் போட்டுடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக மடித்து விட்டுட்டோன்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். இப்போது இதில் வந்து சென்டரில் சின்னதாக ஒரு சின்னதாக நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் தையலை வந்து நம்ம பிரிச்சிடணும். ஏன்னா ஹூக் மாட்டுறதுக்காக அந்த சென்டரில் தான் நம்ம மாட்ட போகிறோம். சின்னதாக வந்து அந்த அதாவது அந்த ஹூக்கோட அளவு எவ்வளோ மாற்றமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளீட் பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து ரைட் சைடு, அதாவது நம்ம மாட்டக்கூடிய ரைட் சைடில் வந்து ஹூக் இருக்கணும், லெஃப்ட் சைடு வந்து இது மாட்டுற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பியும் வச்சிடக்கூடாது, மாட்ட முடியாத அளவுக்கு. ஒவ்வொரு அந்த மடிப்புலையும் முடிச்சு தையல் போட்டுட்டிங்கன்னா அது வந்து லைஃப் லாங் வந்து பிரியவே பிரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள தையலை பிரிச்சிடலாம். இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹூக் மாட்டுறதுக்கு நம்ம ஈஸியாக வந்து தைச்சாச்சு. இப்போ கீழே இருந்து தான் நம்ம வந்து பாவாடையை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த டக்கு பிடிச்சிருக்கிறது வந்து ரெண்டுமே ஒரே பக்கமாக மடிஞ்சிருக்கிற மாதிரி பார்த்து அதை வந்து தைக்கணும். கரெக்டாக ஓப்பனுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓப்பனுக்கு விட்டுட்டு அதை வந்து நல்லா முடிச்சு தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். இதில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுட்டிங்கன்னா நல்லது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக் வந்து நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி பாவாடைக்குன்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி தைக்கும்போதும் உங்களுக்கு நல்ல பக்கம் தையல் விழுந்துடாமல் பார்த்து தைக்கணும். உள் பக்கமே வந்து பொறுமையாக தைக்கணும். இதை இப்போது தைச்சி முடித்தாச்சு. பாவாடை வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.